அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நாம் இந்த யாழ் எழுதியில் தாங்கள் உருவாக்கிய வாக்கியங்களை எப்படி கணினியில் ஒரு எழுத்துக்கருவியில் சேமிப்பது என்பதை பற்றி நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். முதலில் தங்களுக்கு தேவையான வாக்கியங்களை இந்த யாழ் எழுதியில் உருவாக்கவும். அதை நீங்கள் உருவாக்கிய பிறகு சரிபார்த்த பிறகு இந்த சேமிப்பு என்னும் பொத்தானியை அமர்த்தவும். தாங்கள் அமர்த்தியவுடன் இந்த எழுத்துப்பட்டியில் இருக்கும் தங்கள் வாக்கியங்கள் இந்த பொத்தானி மூலம் சேமிக்கப்படும். அதன் பிறகு தங்களுக்கு விருப்பமான ஒரு எழுத்துக்கருவியை தங்கள் கருவியில் திறக்கவும். உதாரணத்திற்கு நான் நோட்பேட் என்னும் கருவியை திறக்கப் போகிறேன். இப்பொழுது நான் இந்த பொத்தானி மூலம் சேமித்த இந்த வாக்கியங்களை இதில் போடப் போகிறேன். அடுத்தது நாம் இதை சேமிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு ஃபைல் சேவ் என்று கொடுத்து இதற்கு ஒரு பேர் ஒன்று கொடுத்து அதை சேவ் பண்ணவும். நான் உதாரணத்துக்கு ஒரு பேர் ஒன்று கொடுக்கிறேன். ஆனால் சேவ் பண்ணுறதுக்கு முதல் முக்கியமாக நீங்கள் ஒரு மாற்றம் ஒன்று பண்ண வேணும். என்னவென்றால் இந்த என்கோடிங் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கல்லவா, அதில் சாதாரணமாக இந்த ANSI என்ற வாய்ப்பு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தமிழ் வாக்கியங்களை சேமிக்கும் போது நீங்கள் இந்த வாய்ப்பை யூனிகோட் என்று மாற்ற வேணும். மாற்றிவிட்டு அதன் பிறகு இந்த சேமிப்பு என்ற பொத்தானியை அமர்த்த வேண்டும். இப்பொழுது இது சேமிப்பாகிவிட்டது. உங்கள் கணினியில் சேமிப்பாகிவிட்டது. நீங்கள் கொடுத்த இடத்தில் இது சேமிப்பாகி இருக்கும். இப்பொழுது என்னவென்றால் இதை சேமிக்கும் பொழுது நீங்கள் இதை கொடுக்கவில்லை என்றால் என்னாகும் என்று பார்க்கலாம். இது நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னேன் என்று பார்க்கலாம். இப்பொழுது நான் சாதாரணமாக இருக்கும் வாய்ப்பிலேயே விடுகிறேன். ANSI என்ற வாய்ப்பிலேயே விடுகிறேன். நான் இதை சேமிக்கிறேன். பெயர் கொடுக்கவில்லை, பெயர் கொடுத்து சேமிக்கிறேன். இது சொல்லும், அதாவது இங்கே இருக்கிற வாக்கியங்கள் யூனிகோட் என்ற முறையில் தான் இருக்கிறது. அதனால் இப்போ நாங்கள் முதல் வாய்ப்பான ANSI வாய்ப்பில் சேமித்தால் இந்த யூனிகோடு வாக்கியங்கள் எல்லாம் மறைந்துவிடும். வேறு வாக்கியங்கள், நமக்கு புரியாத வாக்கியங்கள் தான் இருக்கும் என்று. இப்போ நான் இப்பொழுது சும்மா ஒரு இதுக்காக ஓகே என்று கொடுக்குறேன். இப்பொழுது நாங்கள் அதை திறந்து பார்க்கலாம். அதாவது ANSI என்ற ஃபார்மேட்டில் நாங்கள் சேமித்த வாக்கியங்களை திறந்து பார்க்கலாம். பார்த்தீர்களா? ANSI என்ற வாய்ப்பில் சேமித்ததால் அந்த யூனிகோட் என்ற விதம் எல்லாம் மறைந்து எங்களுக்கு விளங்காத தெரியாத சில வார்த்தைகள் எல்லாம் இதில் இருக்கிறது. அதே மாதிரி யூனிகோட் என்ற வாய்ப்பில் சேமித்த வாக்கியத்தை பார்த்தால் அது அப்படியே இருக்கிறது. இந்த மாதிரித்தான் நாம் ஒரு எழுதியில் உருவாக்கிய வாக்கியங்களை நம் கணினியில் ஏதாவது ஒரு எழுத்துக்கருவியில் சேமிப்பதின் முறை இதுதான். நன்றி.